நான் ஏன் கேட்டேன் டிஸ்கஷன் கான்ட்ரிபியூட் பண்ண நீங்க சொல்லுங்க நீங்க சரி நான் சொல்ல அப்ப நீங்க எது உங்களுக்கெல்லாம் விசுவாசம் என்ற வார்த்தைக்கு பொருள் தெரியுமோ? தெரியுமா தெரியாதா? தெரியாதா? உங்களுக்கெல்லாம் விசுவாசம் என்றால் என்னவென்று தெரியும்? அதிக பணம் என்று கூறுங்கள். சிரிக்கிறான் பாரு. எங்களுடைய கொள்கை ஒழுக்கம் விழுப்பம் தளரலாம். கூட்டத்திலே இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஒரு சத்தியமா சரி வரல. அவர்களின் வளர்ப்பின் பிரகாரம் நாங்கள் அனைவரும் ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குவோம். சொல்லியிருக்கேன் எல்லாரும் உங்க அம்மா அப்பா நல்லா வளர்த்திருக்கா. மரியாதையும் நாகரிகமும் தெரிஞ்சிருக்கு உனக்கு. எங்கள் நாட்டில் வளமும் செழிப்பும் உள்ளது. மக்களை மகிழ்விக்கும். இப்படி சிரிச்சிட்டு போறீங்கன்னா அப்படி என்ன காமெடி பண்ணிட்டாங்க அவங்க? காமெடி எல்லாம் கிடையாது, சும்மா தண்ணீர் பழமே அமைதியாயிரும். அமைதியாக நீ ராத்திரி 10 மணிக்கு மேல் என்னை வந்து சந்தி. ராத்திரி 10 மணிக்கு மேல அவர் அமைச்சருடன் பிஸியாக இருப்பார். அப்ப இவனோட கள்ளக்காதலா? ராஜாவா நீங்க என்ன ஐடியா பண்ணிருக்கீங்க சார்? தோசை சுட்டாங்கன்னா சாப்பிட்டு அங்க போய் உட்காந்துக்கல. வேலையை பாருயா. பாருங்க, நீங்க ரொம்ப தகராறு பண்றீங்க. சும்மா டைம் பாஸ். கானா சாம்ராஜ்யத்தின் மக்களின் நிலைமை எவ்வாறு உள்ளது தெரியுமா? ஐயோ கோபால தெரியாம இந்த ஒரு படம் நடிச்சிட்டா. அளவுறாடே. கவலைப்படாதே எக்ஸ் மன்னா. தனியை தடவோட ஆரம்பிச்சிருச்சே. நீ பட்டு வச்சு பூ வைக்காம போகாதையா. உனக்கு முட்டை தோசை காத்தி இருக்கு, உப்பு மாவும் காத்தி இருக்கு. எனக்கா? உனக்கு தான். ஐயோ ஐயோ. கவலைப்படாதே எக்ஸ் மன்னா. என்ன ஒரு சின்ன குட்டி கதை. எந்திரிச்சு நிக்கவே ஒக்கில்லையா? 9 பொண்டாட்டி கேக்குதா? கட்டுப்பாடா இருந்து கோனப்பா. மீந்து போன கிச்சடி எல்லாம் ஊதட்டல மீனுக்கனா. இதோட நிறுத்திக்கிறோம். என்னடா நிறுத்தது? இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. சுண்ண புட்டு இரவு ஃபுல்லா வயிறு கலக்குது. அவருக்கு யாங்கியது ஏமாவா? முட்டை பப்ஸ் ஆசைப்பட்டு வந்துட்டியா பிக் பாஸ்? மாப்ள வெக்கங்களா? முட்டை பப்ஸ் ஆசைப்பட்டு வந்துட்டியா பிக் பாஸ்? வந்ததுல இருந்து பாக்குறோம் நீ ஒரு டமாசு. எங்க அம்மா சத்தியமா ரீல்ஸ பார்த்து எங்களோட கண்ணு ரெண்டும் அவிஞ்சது. அது எப்படிங்க என் வாயால சொல்லுவேன்? நீ கத்துறத கேட்டு எங்க காது ரெண்டும் கீஞ்சது. காலங்காத்தால எரும மாடு மாதிரி கத்துறது. எக்ஸ் மன்னா முட்டை மன்னா. கவலைப்படாதே இவனை தேவையில்லாம சீண்டிட்டமோ. கவலைப்படாதே முட்டை மன்னா. எல்லாத்துக்கும் பாடுறாங்க சாருங்க. அத ஒத்து பார்த்தா டூப்ளிகேட் கவரிங். வாயில புண்ணா வாந்தி வருதா? நகைச்சுவை. சிரிப்போமா, சிரித்து விடுவோமா? நெக்கு சிரிப்பே வரல. பரவாயில்ல, நீங்க காண்டானீங்களா? அது போதும். ராஜமாதா அவர்களே, எனக்கு வாந்திதான் வருகிறது. ஒரு பெரிய பிட்டாக்கா பிதர் கோபால அப்படியே ஆவணன் பாத்திய வெறுப்பேத்தி கதி கலங்க வச்சிடுவாரு. வீட்டில் இருக்கும் மூச்சடிச்சு கிச்சடி சாப்பிட்டால் வாந்தி வராது.
கபாலத்தை எடுத்தது உங்களை அடிப்பதற்காக என்ன கொளுத்துருவ நீ கொளுத்தி கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு. யமதர்மன் போட்டோவை மாட்டி இருக்கும் உங்கள் அரசுக்கு எங்கள் நன்றி. நோட செல்லம் மாஸ்டர் நெக்ஸ்ட் ரெஸ்ட். எதுவும் செய்யாதீங்க, அதால வெளியே வச்சா போதும். வந்தவன் கூட சேர்ந்து ஜால்ரா அடிக்கிறியா ஜால்ரா? பாடலினால் உங்களை அடிமையாக்கி விடுவேன், உங்களை அழித்து விடுவேன் என்று கூறிவிட்டு அமர்கிறேன். ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கோபத்தை எப்படி வெளிப்படுத்துவாய்? அவர்களிடம். என் சிஷ்யனோட ஃப்ரெண்டு தானே நீங்க? கண்டிப்பா. யார் என் சிஷ்யன்? சாண்டி. என் சிஷ்யன் என்னைக்காவது சண்டை போட்டு பார்த்திருக்கீங்களா? போட்டதில்லை பிக் பாஸ். ஆனா சிரிப்பை மட்டும் வரவழைக்க தவறியதில்லை. வேற லெவலுங்க நீங்க, வேற லெவல். சரி, ஆரம்பிக்கலாமா? பிக் பாஸ். டேய் சொட்ட, நீ கொஞ்சம் வெளியே வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க எத்தனை பேருக்கு ராஜா கதை தெரியும்? ராஜானா யாரு, தளபதினா யாரு? அங்க ஒரு கேட்ட பாரு. சேவகர் என்பவர் உணவு கொண்டு வருவதை அதை ருசித்து இது விஷம் கலந்துள்ளதா என ஆராய்ந்து. யாரு சேவகனா? Which is not working. So, இனிமே நானும் குரலாக உங்களுடன் சேர்ந்து விளையாட போகிறேன். வேற வழி? நேத்து டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது எவ்வளவு ஃபன்னா இருந்தது. டாஸ்க் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா ஃபன்னாலும் கத்துறீங்க, சண்டைனாலும் கத்துறீங்க. ராஜானா யாரும் அவ்வளவு சீக்கிரமா அரசர் கிட்ட பேச முடியாது இல்லையா? நேத்து என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் கெமி நேரா போய் ராஜா கிட்ட பேசினாங்க. புரிஞ்சதா? நீங்க யாராவது இந்த மாதிரி உடை அணிந்து இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வெக்கப்படுறீங்களா இல்ல சங்கோஜப்படுறீங்களா? இப்படிதான் எப்பவுமே வா, இல்ல எப்பவுமே இப்படிதானா? எல்லாருமே பார்க்க அழகா இருக்கீங்க, எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா எங்கேயோ பெர்ஃபார்மன்ஸ். எந்த பயனும் இல்ல. சபரி, நீங்க எப்போ தல எப்போ பிரஜ, இது ரெண்டுமே எனக்கு தெரிய மாட்டேங்குது. இவன் டம்மி தான் போட்டுருக்கு. நேத்து ஒரு டாஸ்க் கொடுத்தேன், ஃபன்னான டாஸ்க். ஆக்சுவலா இதுல கானா வர்சஸ் நடிப்புன்னு கொடுத்தது. இதுவே இந்த போரே வேடிக்கையா இருக்குல்ல, அப்ப இந்த டாஸ்க் எப்படி சீரியஸ் ஆகும்? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? யாருக்கு என்ன கொடுத்தா நல்லா இருக்கும், எப்படி எழுதணும், இவ்வளவும் செஞ்சு தூங்காம உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சா? அட பாவீங்களா, சொல்லி வாய மூடல அதுக்குள்ள போட்டு படைச்சிட்டீங்களா? ஒரு நகைச்சுவா தான் இதை நம்ம எடுத்துட்டு போறோம்னு ரொம்ப நேரம் கத்திட்டு இருக்கேன். ஆனா சண்டையா தான். அங்கேயே தப்பு இல்ல வினோத், நகைச்சுவா எடுத்துட்டு போறோம் அப்படின்னு ரொம்ப நேரமா கத்திக்கிட்டு இருக்கேன்னா அங்கேயே காலி. ஏன்டா அறிவு கேட்டவனே, அறிவு இருக்கா உனக்கு? மடப்பல. என் சிஷ்யனோட ஃப்ரெண்டு தானே நீங்க? கண்டிப்பா. யார் என் சிஷ்யன்? சாண்டி. என் சிஷ்யன் என்னைக்காவது சண்டை போட்டு பார்த்திருக்கீங்களா? போட்டதில்லை பிக் பாஸ். ஆனா சிரிப்பை மட்டும் வரவழைக்க தவறியதில்லை. சூப்பரா மாப்ள. கத்துக்கையா அவன்கிட்ட இருந்து 10 வருஷமா பழைய. அதுதான் விஷயம். அண்ணா அதை எப்படி எடுக்கணுமோ எடுத்துடுங்க, நீங்க ஏன் அழுவுறீங்க? ஃபன்னான ஒரு அரசர் தானே உருவத்திலும் அரசராக இருக்க வேண்டும். உங்க கிரீடம் எப்படி இருக்கு, உங்க முடி எப்படி இருக்குன்னு பாருங்க, நீங்களே பாருங்க. அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் அவசரம் வாங்குறீங்களா? நேத்து டாஸ்க் அமிச்சது நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலங்கிறதுக்காக கிடையாது, ஒரு வெரைட்டி வேணுங்கிறதுக்காக தான். அத கூட எதுக்கு அமிச்சிருக்காரு தெரியுமா? நாங்க பெர்ஃபார்ம் பண்ணல, அதனால தான் அமிச்சிருக்காங்க. Why so serious? சேது சார்ட்டையும் திட்டு வாங்குறீங்க, என்கிட்டயும் திட்டு வாங்குறீங்க. இது எப்படி தெரியுமா இருக்கு? என்ன செய்ய போற? கூப்பிட்டு வச்சு திட்டு போற, அவ்வளவுதானே. போ, இப்படிதான் இருக்கு. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா. முதல் முறையா உங்களுடன் சேர்ந்து நானும் குரலாக விளையாட போகிறேன். இனி நீங்கள் தவறு செய்தால் விட்டுட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன்.